வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையிலே இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும், ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும், என் மனவளக்கலையில் என் முதல் ஆசிரியர்கள் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஆசிரியர்களை வணங்கி உரையை துவங்குகின்றேன். இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியில பாகம் 1 புத்தகத்திலிருந்து 7வது தலைப்புல அளப்பரிய இன்பம் அனுபவிப்போம் வாங்க என்ற தலைப்புல இருந்து உரையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தலைப்பு பேசும்போதே நம்மளுக்கு சொல்லும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ப உணர்வு தான் ஏற்படுது அந்த மாதிரி இருக்கு. ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க, இயற்கையில எப்பவுமே இன்பம் மட்டும்தான் இருக்கு, துன்பம் இல்ல அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க எப்பவுமே. அது இப்ப நினைவுக்கு வருது. ஒரு பாடல்ல இருந்து நம்ம துவங்கலாங்க. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இப்போ வாழ்க்கைன்றத இது மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு இன்பமா இருக்கு, சில பேருக்கு அது துன்பமா இருக்கு. அப்ப ஐயா இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஐயா உறவுகள்ல துவங்குறாங்க. உறவுகள் மனம் சார்ந்தது அப்படின்னு நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மனம் மனமாவே இருக்கிற நிலை ஒண்ணு இருக்கு, மனம் உயிரோடு உறவு கொள்வதுன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. உறவு என்ன இணைதல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது இணைதல் என்றது வேற, உறவு என்பது வேற அப்படின்னு சொல்றாரு. அது ரெண்டும் ஒன்றா மாறினா அது இணைவு. இங்க அப்படி இல்ல, ரெண்டும் ரெண்டாவே இருந்து அது இசைவா நெருங்கி இயங்கும் போதுதான் அது உறவு அப்படின்னு சொல்றாரு. உறவு என்பதுல இணைவு இல்ல, இதனை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மனம் உயிரோடு உறவு கொள்ளுதல்ன்றது ஒண்ணு இருக்கு, அதே மனம் உயிராகவே மாறிவிடும் என்பது ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மனம் உயிரில் இணைந்து விடுவது அப்படின்னு சொல்றாரு. உறவு என்பதுதான் இந்த மனம் எப்பவுமே இதை தேடிட்டே இருக்கு அப்படின்றாங்க. உறவைதான் மனம் தேடும். அதுல ஒரு சிறு பகுதி தான் இந்த மனதுக்கு இந்த பொருள் சார்ந்த உறவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனம் பொருளோட உறவு கொள்ளும் போது இந்த உடலோடு உறவு கொள்ளும், அப்போ உயிரோடும் உறவு கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சுவாமிஜி ஒரு பாடல் நம்ம பார்க்கலாங்க. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன், நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல், தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இது சுவாமிஜியோட அந்த உண்மையை உணர்ந்த ஒரு பேரானந்த மனநிலையில இருந்த ஒரு பாடல் இருந்தது. அதாவது மனதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஐயா சொல்றாங்க. அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு தேவையான பயிற்சின்னா அடுத்த பகுதினா அது ஆன்மீகத்துக்கு போறோம். அதாவது இந்த உறவியலினுடைய உச்சம் எதுன்னா அந்த அறிவாகிய தெய்வத்தை அது உறவு கொள்ளணும். எந்தெந்த உறவுகள்ல எந்தெந்த தேவையில் அடிப்படையில அது வைத்துக் கொள்வதுன்றது அதுக்கு அந்த மனதுக்கு ஒரு பக்குவம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மனதை இது ஒரு வளப்படுத்திய நிலை அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம சுவாமிஜி கூட நம்மளோட இதுக்கு மனவளக்கலைன்னு பேர் வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கு இந்த நேரத்துல தோணுது இல்லைங்களா?
மனம் வளமாக இருக்கும்போது தான், அந்த மனம் வந்து எந்த அளவுக்கு வேண்டுமோ, அந்த அளவோடு நின்னு அதோட உண்மையான தேவைய வந்து உறவின் மூலமா அது பூர்த்தி செய்யுது. பொருள் சார்ந்த உறவுன்றது வந்து உடல் சார்ந்தது. உடலுக்கு தேவை ஏற்படும்போது மட்டும் தான், உடலின் தேவையை நிறைவு ஆகும் வர புலன் வழியா அது பொருளோடு தொடர்பு கொள்ளுது. உடலின் தேவைய வந்து இந்த மனம் ஏன் நிறைவு செய்யணும்? அப்ப வந்து இந்த மனம் போய் உடலின் தேவையை நிறைவு செய்வதற்கு வந்து ஏன் பொருளோடு தொடர்பு கொள்ள வேணும்? அப்படின்னு ஐயா இங்க இடத்துல கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து மனம் வந்து அதனுடைய உறவுகள்ல மட்டும் இருந்துட்டா போதுமே! ஏன் அந்த மனம் வந்து உயிரோடு, உறவோடு இருக்கும்போது, அதுக்கு பல உணர்வுகள் இருக்கு. அது வந்து ஏன் புலன் வழியா பொருள்களோடு தொடர்பு கொண்டு, இந்த உடல் தேவையை நீக்குவதற்காக தான் இந்த உறவு கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. சுவாமிஜியோட இந்த தேவைகள் 3ன்றத ஐயா இங்க குறிப்பிடுறாங்க. ம். மனிதனுக்கு அடிப்படை தேவை இந்த தேவைகள்ல பசி, தாகம், தட்பவெட்ப பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம். இது. இதுன்னு ஐயா குறிப்பிடுறாங்க. இதுக்கு ஐயா வந்து இன்னொரு பேர் சொல்றாங்க. இதுக்கு வந்து இயற்கை துன்பம் அப்படின்னு ஐயா பேர் சொல்றாங்க. அதாவது தேவைகள் 3 வந்து ஐயா வந்து இயற்கை துன்பம்னு சொல்றாரு. எ எப்பவுமே ஐயா அடிக்கடி இதே தான் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இயற்கையில எங்குமே எப்பொழுது இன்பம் மட்டும் தான் இருக்குது. அத மனிதர்கள் உணராம அவங்க மயக்கத்துல வாழ்றாங்க. அதனால தான் அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அ ஆனா இங்க வந்து ஐயா வந்து தேவைகள் 3 இயற்கை துன்பம் ஏன் கூறுறாருன்னு நம்ம சிந்திக்கிறதுக்கு, இயற்கையில வந்து துன்பம்னு எப்பவுமே இல்ல. மனிதனும் மற்ற உயிரினங்களையும் எடுத்துக்கொண்டா, அதனுடைய உடல் இயக்கத்துல அந்த இயக்கத்த நிறைவு செய்வதற்கு தேவையான ஆற்றல் தேவைப்படுது இல்லீங்களா? அதுக்கு தேவை செய்ய வேணுன்றதுக்காக, அப்ப அதுக்கு குறைவு ஏற்படும்போது, அது துன்பமா உணருது. இதைத்தான் வந்து உடலின் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை துன்பத்தையும், செயற்கை துன்பத்தையும் நம்ம பிரித்து பார்க்கணும். அத வந்து விலக்கிக் கொள்ளணும்னு ஐயா சொல்றாங்க. இன்பம் மற்றும் துன்பத்த வந்து நம்ம பிரிச்சு பார்த்தா தான், அதுக்கு வந்து புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை துன்பம், செயற்கை துன்பம்னு 2ஆ பிரிச்சுக்க சொல்றாங்க ஐயா. இதுல இயற்கை துன்பம்னு என்னன்னா, இயல்பான துன்பம். அது இயல்பாவே இது எல்லா உயிருக்குமே அது இருக்கு. அப்ப சுவாமிஜி சொன்ன இந்த நம்ம தேவைகள் 3 நிறைவு செய்து கொள்வது, இது வந்து இயல்பான துன்பம். அது இயற்கை துன்பம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இயற்கை துன்பம் வந்து இயல்பான இயக்கத்தினால வரக்கூடிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய துன்பத்திற்கு பேர் தான் இந்த இயற்கை துன்பம். இதை நிறைவு செய்து தான் ஆகணும் கண்டிப்பா. அத நிறைவு செய்யணும்னா, அது வந்து அத வந்து யார் எப்படி நிறைவு செய்யுது? அப்ப மனம் வந்து இந்த புலன் மூலமா பொருளோடு தொடர்பு கொண்டு தான் அத நிறைவு செய்ய முடியும் அப்படின்னு. அப்பதான் இந்த இயற்கை துன்பத்த வந்து நம்ம வந்து நிறைவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மனம் வந்து அதனுடைய உண்மையான உறவுகள்ல மேல வந்து உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை துன்பம் இருக்கும்போது, அங்கு இருக்கக்கூடிய இயல்பான உணர்வுகள இந்த மனம் உணர முடியாது. இயல்பான உணர்வு, இன்பம் என்பது இயல்பாக எங்கும் நிறைந்து உள்ளது. அது நம்மளுக்குள்ள தான் அந்த இன்பம் இருக்கு. நமது மனம் வந்து அத உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை துன்பத்தை நிறைவு செய்துட்டு அதுலருந்து விடுபடணும். ஆனா மனிதன் என்ன பண்றாங்க, தேவைகள அத நிறைவு செய்த பின்னகும், அந்த மயக்கத்திலேயே அத வந்து அவங்க இருக்கிறதுனால தான் துன்பப்படுறாங்கன்னு ஐயா அடிக்கடி சொல்றாங்க. அதான் மனிதர்கள் வந்து பொருட்களோட அதிகமா வந்து அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு அந்த மயக்கத்துல இருக்கறனால அவர்களுக்கு துன்பம் ஏற்படுதுன்னு சொல்றாரு. மனமே போய் எந்த பொருளோட தொடர்பு கொண்டு அந்த இயற்கை துன்பத்தை நிறைவு செய்குது. அப்படி நிறைவு செய்த பிறகு உடனே அது தன் நிலைக்கு வந்து விட்டது எனில், இயல்பா இருக்கக்கூடிய இன்பத்த அது வந்து உறவு செய்யுது. அப்போ இன்பம் தான் கிடைக்கும். அ எப்பவுமே நம்மோட இயல்பா இருக்கக்கூடிய இன்ப உணர்வ வந்து அந்த நேரத்துல நம்ப உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இயல்பான இன்பத்த நீக்கிய பிறகு மனம் வந்து உடலின் தேவையை மீறி தொடர்ந்தா, அங்குதான் செயற்கை துன்பம் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை துன்பம் நீங்கிய இடத்துல இருக்கும் இன்பத்த வந்து மனம் வந்து மயக்கத்தினால அது வந்து உணர மறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால செயற்கை துன்பம் தான் தோன்றுது. இன்பத்தை வந்து உணர முடியல. இன்பத்த வந்து உணரணும்னா, செயற்கை துன்பத்த போக்க வேணும். இன்றைய சமுதாய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, செயற்கை துன்பத்தை போக்குற வழியில ஈடுபடுறனால, அவங்க வந்து செயற்கை துன்பத்த இன்னும் கூட்டிக் கொண்டே இருக்கிறாங்களே தவிர, அவர்களால் இன்பத்த உணர முடியல.
ஐயா அடிக்கடி சொல்றாங்க, உலக பொருட்கள்ல மேல கொண்ட விருப்பத்தால, ஈர்ப்பதால அத தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுதான் மாயை, மயக்கம் என்கிறாங்க. அதுலருந்து அவர்கள் வந்து ரசித்தல்ன்ற இதுக்கு வரணும். அந்த ரசித்தல் தான் தனித்த மனம்னு அடிக்கடி ஐயா நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரசித்தல்ன்ற இதுல வரணும். மக்கள் இயற்கையை வந்து ரசிக்கணும்ன்றது அடிக்கடி சொல்றாங்க. அது மக்கள் வந்து இது மக்களுக்கு சென்றடைய வேணும். இது வந்து மக்கள் எல்லாரும் உணரணும். அ மனிதன் வந்து இன்பத்த வந்து அகத்துல தேடாம என்ன பண்றாங்க, எல்லாருமே புறத்துல தான் இங்க இப்ப இருக்கவங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் புறத்துல இருக்க பொருட்கள்ல தான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் என்ற உணர்வு வந்து அவனுக்கு வந்து எப்படி தோன்றுதுன்னு சொன்னா, ஒரு மின்னல் மாரி வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதாவது ஐயா என்ன சொல்றாங்க, இந்த மாரி நம்ம இன்ப, துன்பம் இது வந்து இந்த மாரி நுட்பமான கருத்துக்கள நம்ம வந்து மக்களுக்கு விரிவா எடுத்துரைக்கணும்னா, அது வேதாத்திரிய கருத்துக்களால மட்டும் தான் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால விளக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறைய இந்த தத்துவங்களும், வாழ்க்கை உண்மையும் வந்து சாதாரணமா ஆன்மீகத்துல எங்குமே உணர்த்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேதாத்திரிய தத்துவத்தால இத வந்து மக்களுக்கு உணர்த்த முடியும். ஆ அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஆனா இன்றைய இத உணர்த்தக்கூடிய ஆசிரியர்கள் இன்று இல்லை. அப்படின்னு ஐயா வருத்தத்த தெரிவிக்கிறாங்க. அ அந்த ஆசிரியர்கள் அத வந்து இன்னைக்கு உணர்த்துவது இல்லை அப்படின்றது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு உள்ளுணர்வு கல்வி அப்படின்னு ஐயா சொல்றாங்க. மனவளக்கலை என்பது உள்ளுணர்வு கல்வி அப்படின்னு. அ அதாவது எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கும்போது அடிக்கடி சொன்னது இதுதான். மனவளக்கலை என்பது உள்ளுணர்வு கல்விமா. இது நீங்க படித்து தேர்வு எழுதி நீங்க சர்டிபிகேட் வாங்குறதுக்காக படிக்கல. தயவுசெய்து அதற்காக படிக்காதீங்கன்னு அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க. மார்க் எது வந்தாலும் பரவால்ல. நீங்க எது எனக்கு வந்தா எனக்கு தேவையே இல்லம்மா. அதெல்லாம் உங்களுடைய மார்க் எனக்கு தேவையே இல்ல. நீங்க இத புரிஞ்சு அதாவது உள்ளுணர்வு கல்வி இது. நீங்க இத உள்வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி எங்களுக்கு அந்த சொல்லுவாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு இப்ப அ வருதுங்க. அதான் ஆசிரியர் பணியே மகத்தான பணிங்க. சிறப்பான பணி. அ, அ. மாணவர்கள் ஆனா இந்த உள்ளுணர்வு கல்விய வந்து ஆசிரியர்களும், மாணவர்களுக்கோ, இப்ப வர பயிற்சியாளர்களுக்கோ ஒரு உணர்வோட இது இணைக்கிற மாரி இந்த கல்வி முறை வரணும். இந்த கல்வி முறை இருக்கு. ஆனா வந்து அது வந்து அவங்களுக்கு சேரல அப்படின்றதான். இயற்கை துன்பம் வந்து நீங்கிய இடத்துல உள்ள இன்பம் வந்து எனக்குள்ள தான் இருக்கு அப்படின்றத நம்ம உணரணும். இத உணர்வுலத சமுதாய மக்களிடம் நெறைய குழப்பம்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து இது தெளிவுபடுத்த வேணும். மனிதன் வாழ்க்கையில எத்தனையோ செயல்கள் அவங்க செய்துகிட்டே இருக்காங்க. எண்ணம் தான் சொல்லாவும், செயலாவும் மாறுது அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியல. ஆன்மீகத்துல மனிதனுடைய செயல்கள் வந்து நல்ல செயல்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. கெட்ட செயல்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. துன்பத் தரும் செயல்கள் தான் கெட்ட செயல்கள். அத வந்து நம்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்ல செயல்கள்னா எதுன்னா, அந்த ஒழுக்கம் அதாவது இந்த சுவாமிஜியோட ஒழுக்கத்த வந்து ஐயா குறிப்பிடுறாங்க. அதாவது தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள் அனைத்துமே நல்ல செயல்கள். ஒழுக்கமான இது. இத சொல்லி ஆசிரியர்கள் வந்து பயிற்சியாளர்களுக்கு இத வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனக்கு துன்பம் குடுக்குற செயல்கள் கூட, அது வந்து அதுவும் துன்பத்தில தான் வரும். துன்பம் செய்யக்கூடிய செயல் தான் அப்படின்னு சொல்றாரு ஐயா. இது இந்த இதுவும்போது எங்க ஆசிரியர் நினைவு தான் வருது. ஏன்னா எங்க ஆசிரியர் இந்த 2 ஒழுக்க பண்பாட சொல்லி, சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. தனக்கோ, பிறர்க்கோ அப்படின்னு சுவாமிஜி சொல்லம்போது, அப்படி சொல்றாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீங்கலாம் என்ன நெனைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு செய்றது மட்டும் தான் துன்ப செயல் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுவும் கூட இந்த துன்ப செயல்ல தான் வரும் அப்படின்னு அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால சொல்லுவாங்க, அழுத்தி அழுத்தி எங்களுக்கு இந்த 2 ஒழுக்க பண்பாட ப டெய்லி எங்களுக்கு வகுப்புல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அ தனக்கோ, பிறர்க்கோ தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ உடலுக்கோ, உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அ சொல்லுவாங்க. இப்ப அது வந்து அவங்க ஆணித்தரமா அத திருப்பி, திருப்பி அழுத்தி, அழுத்தி, அழுத்தி சொன்னதுனால, அது திரும்ப, திரும்ப அது அப்படியே பதிவாகி இப்போ நினைவுக்கு வருதுங்க. நம்ம வந்து மற்றவர்களுக்கு செய்ற செயல்கள மட்டும் தான் துன்பம்னு நெனைக்கிறோம். நம்மளுக்கும் நெறைய பேர் நம்ம வந்து துன்பம் குடுத்துக்கிறோம். அத வந்து நெறைய பேரு உணரணும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க.
துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாமே நல்ல செயல்கள். அது வந்து என்னன்னா, அது ஒரு இருப்பு நிலை அப்படின்னு, அது சும்மா இருத்தல் அப்படின்ற மாரி ஒரு நிலைன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு தவநிலை அப்படின்னு சொல்லலாங்களா? இந்த சுத்த வெளியில போய் சும்மா இருத்தல், இருப்பு நிலை அப்படின்னு ஐயா சொல்றத வந்து அதோட நானு 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 வந்து இணைத்து பார்த்தேங்க. ம். அ ஆசிரியர்கள் வந்து அ இன்பத்த வந்து அ மாணவர்களுக்கு வந்து அவங்க கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாதுன்றத வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஐயா இங்க குறிப்பிடுறாங்க. அதுக்கு நெறைய உதாரணம் சொன்னாங்க. அதுக்கு ஐயா இந்த புத்தகத்துல வந்து ஒரு குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் பசியா ஒரு ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் பசியால இருக்காருன்னா, அவருக்கு நம்ம ஒரு 4 இட்லிய வாங்கி குடுக்குறோம் அப்படின்னு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அவரு சாப்ட்டாரு. அவரு இன்பமா ஆயிட்டாரு. அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம், இட்லியோட நம்ப அவருக்கு இன்பத்தையும் சேர்த்து குடுத்தோமா? ஆமான்னு நம்ப ஆமா, ஆமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, இட்லி கூட நம்ப இன்பத்த சேர்த்து குடுத்தோம்னா, அது உண்மையா? இல்லல்ல. அதாவது நம்ம வந்து அவருக்கு ஒரு உதவி செய்தோம். அவரு வந்து அ அவரு இட்லி அந்த இது அவருக்கு பசின்ற துன்பம் வந்து இருந்தது. அந்த இட்லி சாப்பிட்ட பிறகு அந்த துன்பம் போச்சு. அப்ப அவருக்குள்ளாக இருந்த இன்பத்த அவர் உணர்ந்தாரு. அதுதான். இப்பயும் அவருக்கு வந்து திருப்பியும் ஒரு 4 இட்லி இன்னும் குடுத்து அவர சாப்பிட சொன்னா, அவருக்கு அதுக்கு மேல சாப்பிட முடியாம அவருக்கு திகட்டும். இல்லன்னா அவருக்கு ஒரு கொமட்டல் ஒரு இது வரும். அப்ப அது வந்து அவருக்கு அ நம்ம அதுதான் நாம அவருக்கு செய்யக்கூடிய துன்பம் தரக்கூடிய செயல். இன்பம் என்பது அவருக்குள்ளாக இருக்கிற இது. அத வந்து அவர் உணர்றாரு. அப்படின்னு ஐயா சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. இதுக்கு 2, 3 உதாரணம் நானு சொல்லலாம்னு நெனைக்கிறேங்க. ஐயா சுகிசிவம் ஐயா வந்து அவரோட இதுல சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா வந்து கீர அம்மா காலையில வரம்போது, ஒரு கீர வாங்கும்போது, என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப அந்த கீரைய விலைய குறைக்க சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்களாம். ரொம்ப இது பண்ணுவாங்களாம். அப்ப ஒரு நாள் அந்த அம்மா அந்த மாரி வாக்குவாதம் பண்ணிட்டு, இந்த குறைச்சு குடுக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தபோது, திடீர்னு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கமா வரும்போது, அ அவங்க அம்மா ஐயா சுகிசிவம் ஐயாவோட அம்மா அவங்கள உட்கார வச்சுட்டு, "இரு, இரு நீ காலைல சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போய் இட்லி, சாம்பார் எல்லாம் எடுத்து வந்து குடுத்துட்டு, காஃபிலாம் குடுத்துட்டு, அப்ப அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு, அ அப்புறமா "இப்ப எப்படி இருக்கு உனக்குன்னு?" சொல்லி அனுப்பி வைப்பாங்களாம். அப்ப அவரு வந்து ஐயா வந்து அவங்க அம்மாவ கேட்பாராம், "அம்மா இவ்ளோ நேரம் இந்த கீரைக்கு அந்த அம்மாகிட்ட அவ்ளோ நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த, இப்ப நீ இப்படி பண்றியேம்மா" அப்படின்னு சொல்ல. "இல்லப்பா அவங்களுக்கு வந்து அ நான் செஞ்சேன் தான். ஆனாலும் அந்த உயிர் வந்து துன்பப்படும்போது, அது ரொம்ப எனக்கு மனசு வருத்தமா இருந்ததுல்லப்பா அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லும்போது, அதனால தான் நான் இத பண்ணேன்." அப்ப வந்து ஒரு துன்பம் போக்குற செயல நம்ப செய்யும்போது, அ அவர்களுக்கு ஒரு மகிழ்வு அவர்களுக்கு ஏற்படும்போது ஒரு புன்சிரிப்பு, ஒரு மகிழ்வு. அது பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு மகிழ்வு, இன்பத்தை குடுக்குது அப்படின்னு நான் நெனச்சேன். அது சரியா என்னன்னு தெரியல. ஐயா விளக்குவார்கள். அதே மாரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் சாப்பிட போறாரு. அப்ப வந்து சாப்பிட போயிட்டு அங்க வந்து இவரு வராரு. சர்வர் வராரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. இவரு ஆர்டர் பண்ணும்போது அவர் கால்ல அவரோட ஷூவ பார்க்குறாரு. ஷூ ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இவரு ஆர்டர் குடுத்துட்டு உடனே அந்த கடைய விட்டு வெளிய போயிட்டு, அ அவருக்கு ஒரு புது ஷூவ வாங்கிட்டு வந்துட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்து அந்த உணவகத்துல உட்கார்றாரு. அப்ப சர்வர் வராரு. சர்வர் வந்து உணவு பரிமாறின பிறகு இவரு அந்த புது ஷூவ எடுத்து அவர்கிட்ட குடுக்குறாரு. அத வாங்குன உடனே அவருக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அப்ப அ அவருக்கு அவருக்கு ஒருத்தருடைய உண்மையான தேவைகள வந்து புரிந்து, அவருக்கு அது உதவும்போது, அது அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிய குடுக்குது. அப்ப அவரு ரொம்ப மகிழ்ச்சியா புன்முறுவல் செய்றார். அத பார்க்கும்போது இவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது. அ இது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இன்னொரு அதாவது இதெல்லாம் நம்ம நேரடியா பார்த்த இன்பங்கள் இது. இதுக்கு ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு இது சொன்னாரு. எப்படின்னா, ஒரு டாக்டர் ஐயா இருப்பார். அவரு வந்து ஆசிரமத்துக்கு அடிக்கடி அங்க போய் விசிட் பண்ணிட்டு, அங்க இருக்க நெறைய பேருக்கு வந்து இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு, நெறைய
அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துட்டு, அங்க இருக்கவர்கிட்ட சொல்லுவாராம், "இது வந்து நான் குடுத்தேன்னு எனக்கு எனக்கு வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இது வந்து எனக்கு வந்து எனக்கு பெருமையோ, இதுவோ எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு வேண்டாம் அதெல்லாம். அதனால இது வந்து யாருக்கு சேரணுமோ அவர்களுக்கு சேர்ந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுவாராம். அந்த டாக்டர் எப்பொழுதுமே வருவாராம். அவரு அந்த மாசத்துக்கு ஒரு முறை அந்த அ ஆசிரமத்துக்கு வந்துட்டு அவரு உதவி பண்ணிட்டு போவாராம். இது வந்து அ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிறர் துன்பத்தை போக்க அவர் வந்து செய்ற உதவி அப்படின்னு நினைக்கிறேங்க. அ அப்போ ம் இப் ம் அ இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன எங் என் நாங்க ஸ்கூல் படிக்க போம்போதெல்லாம் ஆசிரியர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தும்போது, என்னுடைய தமிழ் ஆசிரியர் சொன்ன ஆசிரியர் அது நினைவுக்கு வருது. "தமிழர்கள் பண்பாடுனாலே விருந்தோம்பல் தான்" அப்படின்னு சொல்லுவாரு. அ அ அப்ப வந்து அவர்கள்லாம் அந்த காலத்துல ஏன் அவங்க வீட்டுக்கு வெளிய திண்ண கட்டி வச்சிருந்தாங்கன்னா, அந்த காலத்துல எந்த வசதியுமே இல்ல. பேருந்து இதெல்லாம் கிடையாது. நெறைய பேர் நட நடைப்பயணமா தான் நடந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவோட அம்மாவே சொல்லியிருக்காங்க. நெறைய தூரம் நானு, தாத்தாலாம் ரொம்ப பஸ் வசதி சில சமயத்துல பேருந்து வரும், வராது. அப்பலாம் என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடு கட்டு சாப்பாடுன்னு அப்பலாம் அத எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்தே போவோம். அவ்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நினைவுக்கு வந்து. அப்ப இந்த திண்ணைகள் எதற்காக கட்டி வைக்கப்பட்டார்கள்ன்னு இருந்ததுன்னா, இந்த மாரி வரும்போது, அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தா அவர்களுடைய களைப்பு வந்து அவர்களுடைய பசிய அவங்க போக்குறத அந்த திண்ணையில அமர்ந்து இது பண்ணுவாங்க. அப்ப அந்த வீட்ல இருக்கிறவங்க எப்பவுமே அந்த காலத்துலலாம் எ எப்பவுமே உணவ வந்து அதிகமா செஞ்சு வைப்பாங்களாம். இந்த மாரி யாருன்னா வந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த உணவ கொடுத்து அவர்களுக்கு பசிய போக்குறதுக்காகவே அந்த வீட்ல இருக்கவங்க அவங்களுக்கு உணவு பரிமாறுவாங்களாம். அப்ப அவங்களும் அந்த காலத்துல இந்த மாரி துன்பம் போக்குற செயல வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்ன அளப்பரிய இன்பம் வந்து அவங்க அடைஞ்சுட்டு இருந்தாங்க. அது அதெல்லாம் அது நினைவுக்கு வருதுங்க. இப்போ வந்து இப்பயும் நெறைய பேரு மக்கள்லாம் நம்ம வந்து நல்லா வீடு கட்டணும், கார் வாங்கணும், நம்ம வண்டி வாங்கணும், வீட்ல எல்லா பொருள்லாம் வாங்கணும். இதுதான் நம்மளுக்கு இன்பம் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதாவது இயற்கை துன்பத்துக்காக பொருட்கள கொடுத்து செய்றது வந்து, அது வந்து அ இயற்கை துன்பத்திற்காக நம்ம வந்து நம்ம பொருட்களை கொடுத்து செய்யும் செயல்கள் தான் துன்பம் போக்கும் செயல். அது வந்து புண்ணிய செயல் ஆகும். ஆனா வந்து ஒருத்தர் வந்து எங்க வீட்ல எனக்கு தொலைக்காட்சி இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுருக்காருன்னா, அவரு வந்து அவருக்கு துன்பம் போக்குறேன்னு சொல்லி நம்ம பொருள் உதவி செய்யும்போது, அது துன்பம் போக்குற செயல் இல்ல. இது வந்து பாவச் செயல்னு ஐயா இங்க இங்க வந்து குறிப்பிடுறாங்க. ம். அதான் இந்த இந்த அது நம்ம மக்களுக்கு வந்து அ அம் அதாவது அவர்களுடைய தேவைகளை அறிந்து, அவர்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு அவர்களுக்கு உதவி செய்வது வந்து தான் வந்து துன்பம் போக்குற செயல். அது புண்ணிய செயல்ன்றது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் தெரியல, இது பண்ணலன்னு நெனைக்கிறேன். அ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நெறைய பேரு சொன்னாங்க. "நீங்க இப்படிலாம் கூட உதவி செய்யலாம்ல. நெறைய பேர் நீங்க வண்டியில நீங்க வந்து பா பா இது இந்த சிக்னல்லலாம் நீங்க வண்டியில வச்சு நிறுத்திட்டே இருக்கும்போது, எத்தன பேர் உங்ககிட்ட வந்து இந்த பொருள்லாம் வாங்கிக்கோங்கன்னு கேட்கறாங்க. அவங்க கால்ல செருப்பு இருக்கான்னு நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவங்க கால்ல செருப்பு கூட இல்லாம, அந்த வெயில்ல வந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்னைக்காவது செருப்பு வாங்கி குடுக்கலாம்ல? இந்த ஒரு செய்யலாம்ல இந்த செயல அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. ஆமா, இந்த மாதிரி யோசிக்கல. ஆமாங்க. நாங்க அத கவனிக்கிறதில் நிக்கிறோம். உடனே வேண்டாம் வேண்டான்னு நாங்க போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்களா? சுத்தி அதாவது நம்மள சுத்தியே நெறைய மக்கள் வந்து துன்பத்துல இருக்கிறாங்க. அவர்களோட துன்பத்த போக்கணுன்றத மட்டும் நம்ம நெனைக்காம, எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துக்கு குடுக்குறது, ஒரு பிறந்த நாளுக்கு போய் நான் இத செய்றேன். இன்னும் வேற ஏதாவது இது பண்றேன்னு நீங்க மத்ததெல்லாம் செய்றீங்களே! நம்மள சுத்தி இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எது இருக்கோ, அவர்களுக்கு தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய வந்து உதவலாமே! அப்படின்னு கேட்டாங்கங்க. அப்ப சுவாமிஜியும் கடைசியா ஐயா சொன்னத இங்க சொல்லி நிறைவு பண்றாரு. சுவாமிஜி வந்து காலத்துல வந்து இயற்கை துன்பத்திற்காக உதவி கேட்பவர்கள் வந்து எங்குமே இல்ல. செயற்கை துன்பத்திற்காக தான் உதவி கேட்பவர்கள் தான் இங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சுவாமிஜியோட கருத்துக்கள சொல்லி ஐயா வந்து
இங்க நிறைவு பண்ணாரு. இத்துடன் என்னுடைய உரைய நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை பொறுமையா கேட்டுட்டு இருந்த அனைத்து அன்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும், நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.